ஆயா எண்ணெய் ஊத்திட்டேன். நல்லா இருக்கியா ஃபர்ஸ்ட்? நல்லா இருக்கிறப்பா. என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எங்க நீங்க தான் வர மாட்டேன்றீங்க. நான் தான் வர மாட்டேன்னா. உடம்புலாம் பரவாயில்லையா? உடம்பு நல்லா இருக்கு. என்ன உங்க பேரு? கனிமா. கன்னிமா. நண்பர்கள்லாம் மறந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். போட்டோ பிடிச்சி அனுப்பினீங்க. அனுப்புனா அனுப்பினீங்க. என்ன கேட்டாங்களா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? சரி 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 சரி. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா என்ன செய்ய போறீங்க நீங்க? நம்ம இது வாங்க பாட்டி பழம் காடை 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 வாங்கி வந்தேன். காடை காடை குழம்பு. சரி சரி சரி. ஏற்கனவே காடை குழம்பு தான் அனுப்பினேன். இன்னைக்கு காடை குழம்பு தானா? இன்னைக்கு கூட காடை குழம்பு தான். சரி சரி. என்ன காடை குழம்பா இல்ல என்ன வறுக்க போறீங்களா? இல்ல அப்படியே தொக்கா பண்ண போறேன். தொக்கா பண்ண போறீங்களா? என் குழம்பு நீ பாரு. சூப்பரா செய்வீங்களா நீங்க தெரியுமே. என் குழம்புக்கு அவ்வளவு இருக்கும். டோய் டோய் பழம் டோய் பள்ளி மீட் பழம். என்ன நீ கேஸா? கேஸ் கேஸ். அது என் பொண்ணுது. ஓஹோ. எந்த இல்ல எந்த வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்களா ஐயா. வீட்டுல உட்காந்துருந்தா. சரி சரி சரி. தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருப்பில், கொத்தமீர் எல்லாம் ஒன்றா போடுறீங்க. அப்படியே நடுத்துடுறேன். ஒன்று போட்டு வறுக்க முடியாது. அதில் சூப்பர் வறுத்து காமிக்கிறப்ப. ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து கன்னியம்மா பாட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் பார்க்குறோம், பட் பார்த்து சமைக்க முடியல, பார்த்து பேசுவோம். ஆனால் இன்னைக்கு தான் வந்து காடை கேட்டாங்க. காடை வந்து நீ காடை பாரு எவ்வளோ போட்டுருக்கிறப்பா. 1 2 போட மாட்டேன். இருந்தா ஒரு குழம்புக்கு ஒரு பத்திரத்துக்கு நிறைய தான் போடணும். நான் ஒரு உப்பு ஒரு மிளகா போட்டு நான் சாப்பிட மாட்டீங்க. என்னென்ன போடணும்? நிறைய போட்டு சாப்பிடுவீங்க. நிறைய போடணும் என் இஷ்டத்துல. என் வீட்டுக்காரையும் சரி நிறைய போடுவாரு. அதுக்கு மேல காரம் அதிகமா பண்ணுவாரு வீட்டுக்காரா. இந்த பொண்ணுங்க தான் துண்ணு மாட்டோம். இப்ப கூட நான் காரம் பண்ணா சாப்பிட மாட்டேன்றாங்க பசங்க. இப்ப பசங்க சாப்பிட மாட்டா. அப்ப அந்த காலம் வேற இல்ல. அந்த காலம் வேற இந்த காலம் வேற. காரம் நிறைய சாப்பிடுவாங்க, மசாலா எல்லாம் அரைச்சு போடுவாங்க. ஆக்கி விட்டா கொண்டு தூக்கிட்டு ஓடி போடுறாங்க. ஏன் கேக்கு மேடகத்துல டாக்டர் பெரிய பெரிய அதிகாரிங்க ஆக்கி விட்டா உட்காந்து லைனா உட்காந்து பாப்பாங்க. இங்க சுத்திட்டு உட்காருவாங்க. கனிமா என்ன பண்றாளோ, என்ன செய்யறாளோ, எப்படி பிக்கிறாளோ, எப்படி மூச்சா போடுதா இல்ல பாதி போடுறாளா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே மூச்ச போட்டா அவங்க பாத்துக்கு வராங்க. ஓஹோ இப்படி செய்யறியா கனிமா, சண்முகம் அவங்க பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவான். நாங்க தண்ணி அடிச்சிட்டு படுத்துடுவோங்க. சாப்பாடு துண்ண மாட்டோம். சாப்பாடு துண்ண மாட்டீங்க. அது அங்கெல்லாம் எடுத்து போயிடுவாங்களா அவங்க? கேட்டா கேட்க மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சு பாப்பாங்க, தூக்கிட்டு ஓடி போடுவாங்க. சாப்பிட்டு வந்து வேற குண்டா தூக்கி வந்து போட்டுருவாங்க. நல்லா சாப்பிட்டு வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் வேண்டி ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். பரவாயில்ல. சண்முகம் கனிமா நல்லா கை பக்குவமா நல்லா எல்லா பேரும் சாப்பிட்டாங்க. குறிகாரங்க கூட சாப்பிட்டாங்க. என் குழம்புக்கு யாருமே தப்பா சொல்லல. எனக்கு என் பதறத்துக்கு எல்லா குண்டா தூக்கிட்டு போயிடும், நக்கிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்டா வைப்பீங்க. கை பக்குவமா இருக்கும். கை பக்குவம். ஓகே ஓகே ஓகே. ஒரு அரை பொருளை தூக்கிட்டு வச்சுட்டு அரை பொருளை நம்ம துண்ண முடியாது. கரெக்டா என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டு தான் செய்வீங்க. நம்ம வாக்கி ருச்சி இருக்கணும். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். ஒரு 4 வேளை சோறு துண்ணாலும் ஒரு புடி சாப்பாடு சாப்பிட்டாலும் ருசியா போகணும் வாக்கி. அதே திருப்பி ஓகே ஓகே. ஏதோ சமைச்சமா இது உப்பு சப்பு எல்லாம் சாப்பிட்டு வரலாம் போக மாட்டீங்க? போக மாட்டேன். கரெக்டா உப்பு போடுவேன், கரெக்டா போடுவேன், எல்லாம் செய்வேன். மட்டும் நானும் உங்களுக்கு கேஸ்லாம் பத்த தெரியுமா? பரவாயில்லையே. இந்த பொண்ணு தான் கத்து குடுத்துச்சா? பார்த்து ஜாக்கிரதையா செய்யணும். கேஸ் இப்படி பத்திக்கணும். இந்த பொண்ணு தான் சொல்லி காமிச்சேன். ஆனால் ரொம்ப விட்டா கை ஆடி. நீங்க சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் மத்த என்ன கறி அதிகமா செய்வீங்க?
சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா வீட்டுல எங்க அப்பா வீட்டுல ம் இருந்தா நானும் என் பெரிய அக்கா ம் நாங்க 2 பேர் தான் சாப்பாடு ஆக்குவோம். ம் 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 மீதி பேர் யாரும் இல்ல, சின்ன சின்ன பசங்க. ம் ம் எங்க அம்மாக்கு 11 பேர். 11 பேர் கூட பிறந்தவங்க? எங்க அப்பா 11 பேர். ஒரு டசனுக்கு ஒண்ணு கம்மி. ஒரு டசன் மேல ஒண்ணு அதிகமா ஒண்ணு இருக்கு. அப்படியா? இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ என்ன 4 பொட்ட பொம்பளை இருக்கிறோம். ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறோம். 5 பேர் இருக்கீங்க. மீதி பேரெல்லாம் இறந்துட்டாங்களா? அப்பா அம்மா தங்கச்சிங்க, இன்னொரு தங்கச்சி எல்லாம் இறந்துட்டாங்க. சரி, எல்லாம் இறந்து போட்டாங்க. அப்பா அம்மா கூட இறந்துட்டாங்க. வாய்க்கால் எல்லாம் போச்சு. எல்லாம் அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வேட்டையெல்லாம் போவாங்கண்ணா? சூப்பர் வேட்டை. வீட்டுக்காரா? சில குறிகாருங்க வேட்டைக்கு கிளம்புனா ராத்திரி செய்வாங்க, 12 செய்வாங்க. 10 நிமிஷம் வேடி காத்தால போனா இப்படி வந்துடுவாரு. அப்படி இந்த 4 பாட்டாளு கறி எல்லாம் வாங்கி வந்துடுவான். அது கூட பிச்சு எடுப்பான். நல்லா கோயா எடுத்து இருப்பான். இப்படி எடுத்தாலும் இந்த பெரிய நாரு ஆக்க மாட்டான். அவன் ஆக்கவும் மாட்டான். இஸ்னாப்பு, குயிலு, ஒராக்கறி, எறா, அதுதான் எங்களை பிடிச்சது கறி. இஸ்னாப்புனா காடை புர்ராடி கைனில ஓடும். கைனில கிளம்புனா ஓடும், வேகமா ஓடும். சின்னதா இருக்கும், வேகமா பறக்கும். அதான் இஸ்னாப்பு. அது சாப்பிட்டு பாரு, நல்லா ருசியா இருக்கும். இப்ப கடிக்குது அதெல்லாம்? எங்க யாரும் அடிக்கிறாங்க? அடிக்க தெரியாது. அந்த புரிய கூட மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க. யாரும் அடிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இப்ப நீங்க செய்யறது ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், நண்டு, எறா, காடை தான். சொல்றியா? அது கூட அது நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்புக்கு. இது பெரிச்சு இருக்குப்பா, அது நல்லா கிடையாது. நாய்க்கு ருசி இல்ல. அது ஒரு மாட்டுக்கறி போல இருக்கும். இது பெரிச்சு கூட என்ன, அது கூட நான் சாப்பிடவும் மாட்டேன். அது பெரிச்சு எவ்வளவு பொருள் போட்டாலும் அது வாசனை தான். அதெல்லாம் அப்ப சொல்றீங்க நீங்க அந்த கதெல்லாம்? அப்போ உங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் வெளியே வித்துடுவோம். நான் தெருத்துவேன், என் வீட்டுக்காரர் அடிப்பாரு. அப்போ என்ன ஊட்டி போக மாட்டாமா. ஒரு நாள் கூட போக மாட்டேன். ஒரு நாள் அவனும் என்ன ஊட்டி பிரிய மாட்டான். எங்க போனா அவங்க கூட கூட்டிட்டு தான் போறா? கூட தான் இருப்பான். ஆனா வந்து உங்களை அடிப்பாராமே கேள்விப்பட்டேன். அடிப்பாரா உங்கள? தண்ணி போட்டு அடிப்பாரா? அதெல்லாம் கிடையாது. இப்பதான் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கனமாயிப்பட்டா, சூழ்நிலை ஆயிப்போச்சு. இப்பதான் என்ன ஒரு கை ஒரு தூசி பட மாட்டான். அதான் நான் போயிருந்தேன் சொன்னேன், அந்த மாதிரி கண்ணி உங்க வீடியோ பார்த்துட்டு சொன்னார் ஒருத்தர். அது மாதிரி பண்ணுவாருப்பா, ஒரு நல்ல மனுஷன். ஆனா அடிப்பாருப்பா. ஒன்னா இருந்தது கோயில குட்டி எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் எனக்கு விட்டி தூரமா பிரியாது. எங்க அம்மா எவ்வளவே தரா என்னை ஈத்திட்டு போச்சு. அப்ப கூட கிடையாது. எங்க அம்மாக்கு விடவே இல்லை. நான் எங்க போனாலும் திரும்பி வந்துட்டான். அவன் விட்டு என்ன பிரிய மாட்டான். எனக்கு சொல்வா அம்மா, கொண்டாட்டி சொல்ல மாட்டான். அப்படியா? அம்மா 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 தான் சொல்லுவாரா? பரவாயில்லையே. அம்மா தான் சொல்லுவான். மணிக்கு அவன் வாயால ஒரு நாள் கொண்டாட்டின்னு சொல்ல மாட்டான். அவளை என் மேல என்ன பாசம் இருக்கும். பரவாயில்ல, போயிட்டா இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. என்ன மறக்க முடியலையே. எத்தனை வருஷம் ஆகுது இறந்து? ஐயோ, இறந்து என்ன 3 வருஷம் 3-4 வருஷம் ஆகுமா? ஜாஸ்தி ஆகி போச்சுப்பா. நானே இங்க வந்து ஆகி போச்சு. என்ன பண்றீங்க? என்ன வருமானம்? என்ன சாப்பாடுங்களா? போட்டு போலாம் தோயா.
பின்ம கோத்துல மாட்டிக்கிட்டேன். நல்லா வதக்கிறீங்க, நல்லா தீஞ்சிருக்கு. நல்லா எண்ணெயில நல்லா தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு. நல்லா ஒண்ணு தக்காளி அப்படியே இருக்கு. ஒரு நாள் ஆட்டு தலை செஞ்சீங்க, சூப்பரா செஞ்சீங்க ஆட்டு தலை. ஐயா உனக்கு ரேஷன் கார்டெலாம் இருக்குல்ல? ரேஷன் கார்டு இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு இல்ல. சாப்பாடு ஆக்கிறதுக்கு தான். கேஸ் இல்லையா? இது உங்க பொண்ணுதா? எனக்கு இது வந்து அவங்களுதா? சரி சரி. பாண்டாயில போட்டு ரேஷன் பொருள்லாம் வாங்குறீங்களா? 1000 ரூபாய் பணம் வருதா? வருதுப்பா. பரவாயில்ல. இப்பெல்லாம் 2000 போடுறாங்களா, இங்க போட மாட்டேன்றாங்களே. அப்படியா? திராம்பூரெல்லாம் 2000, 2500 ரூபாவா? அது முதியோர் தொகையா? இங்க அப்படி இல்லையே, போட மாட்டேன்றாங்களே. மிளகாத்தூளா? என்ன மிளகுத்தூள், மஞ்சள் தூள் போல இருக்கு. மட்டன் தூள். மட்டன் தூள். அது என்னது? மிளகுத்தூள். மிளகுத்தூளா? அதான் நான் வாங்கி வரவே இல்லையே, நீங்க வச்சுக்கிறீங்களா? ஓ பரவாயில்ல, நான் வாங்கி வர மஞ்சள் தூள் போடுறீங்க. அது கது அப்படியா? புளி வாங்கிக்கிறேன் பாருங்க. புளி போட மாட்டீங்களா? போட்டா நான் போட டேய் ஏன்னா ஹெல்ப் பண்றா. நானும் கூட போலாம். குடிக்கிறதுக்கு வழி இல்ல. துணி ஒன்று வாங்கிக்கோ. 8 சொல்றேன். தூக்குது. சூப்பரா இருக்கு. அப்படியே சோத்துல போட்டு சாப்பிடலாம். இப்படியே போட்டு கூட சாப்பிடலாம். கறி அதிகம் இதே போதும். தக்காளி தொக்கு மாதிரி இதே ஒரு 4 பேர் சாப்பிடலாம், 10 பேர். உள்ளங்காரி காடை காடை காடை. ஓகே. காடை போடுறப்ப நீங்க என்ன பேர் சொல்றீங்க? இந்த இஸ்மா ஏதோ பேர் சொன்னீங்களே. இஸ்னாப். அது வந்து இயற்கையா இருக்கிறது இல்ல, பறந்து போறது. அது கைனில தான் இருக்கும். இங்க இருக்காது. தண்ணி ஊத்த போறோம். வேகணும் இல்ல, வேகணும். ஆமா.
வீட்டில் டிவி ஓடுதா? டிவி ஓடுது, கரண்ட் இல்லையே. கரண்ட் இல்லை. நீங்க ஆமா கரண்ட் இல்லை. கரண்ட் கிடையாது, டிவி ஓடுது. அது கூட தண்ணி ஊற்றி ஓடுது. வீட்டை உழுவுதா? பயம் தான். அப்படியே ஈரமாய் போகுது. இடம் அடக்க முடியல. கூலிங்காய் போகுது. டெய்லி சமைப்பீங்களாயா? இதை இவங்க இல்லைன்னா வேலைக்கு போயிடுறாங்க. நம்மள யார் கொடுப்பாங்க ஆக்கி? ஆமா ஆமா. நான் போனா இந்த சவுல பற்ற வச்சு ஏதோ ஒரு குழம்பு பண்ணி, தக்காளி சட்னியா, முட்டை குழம்பா, இல்ல கார குழம்பா, ஏதோ ஒரு பண்ணி வச்சு சாப்பிட்டுடுவேன். இல்ல ஒரு நேரத்துக்கு கஞ்சி சோறு தூண்டுடுவேன். எதுவுமே கிடைக்காது, கஞ்சி சோறு சாப்பிடுவீங்க. அவ்வளவுதான், என்ன பண்றது. இதுக்கெல்லாம் நாங்க உரிக்க மாட்டோம். அந்த காலத்துல சின்ன குருவி இருந்தாலும் சரி பிச்சிட்டி சுட்டுடுவீங்க நெருப்புல. சுட்டி போட்டு பாரு, சாப்பிட்டு பாரு, அந்த டேஸ்ட் வேற. இது உரிக்கிறது டேஸ்ட் கிடையாது, கம்மிதான் கறிக்கு. சுட்டி கொளுத்திட்டு பார், அதுல போட்டு பார், நல்லா அருமையா இருக்கும். அது இல்லாத பண்ண புளியங்காய் தொக்கா இருக்குதுப்பா, இலை பிஞ்சி. சரி, புளியங்காய் பிஞ்சி. புளியங்காய் பிஞ்சி அது என்ன பண்ணுவீங்க? அந்த தோரை எடுத்துக்கோனா, சுட்டுக்கோனே, நல்லா வறுத்தி அது அறுத்திட்டு வெட்டி துண்டு துண்டை வெட்டி அது உரல போட்டி அது போட்டி அது புளியங்காய் போட்டி 2 மிளகாய் ஒரு வெங்காயம் போட்டா நல்லா இடிச்சா அருமையா சும்மா எண்ணெய் போட்டு இப்படி தாளிச்சா போதும். சூப்பரா இருக்கும். அப்பெல்லாம் அப்படிதான் சாப்பிட்டோம். எங்க அப்பா, எங்க அம்மா, என் தாத்தா, என் பாட்டா இருக்க வரைக்கும் இந்த மாதிரிதான் எங்களுக்கு. அந்த காலத்துல குண்டாயாது பாத்திரம், மண் பாத்திரம். எங்கெங்க போனா சாப்பிட்டா அங்க மூடிடுவோம். வேற ஊருக்கு போனா வேற குண்டை, வேற மாத்திடுவோம். சாப்பிட்டோமா அங்கே மூடிடுவோம். அந்த காலத்துல மிளகா கிடையாது, புளி கிடையாது, உப்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வெளியூர்ல மதுராந்தகம், உத்ராமூல், வயலூர், ஆற்காடு, சித்தூர், அது வரைக்கும் போவீங்களா நீங்க? அந்த பக்கம் தான் நாங்க எல்லாம் பொழுத்தணும். அந்த ஊரெல்லாம் எங்க அப்பா அம்மா சுத்தினது, கேட்டது, வாங்கி சாப்பிட்டது இடம், வாங்கி துண்ண இடம். அது எங்கேயும் கிடையாது. அப்பெல்லாம் எங்க அப்பா குரங்கு வச்சுட்டு பிச்சை கேட்பான். இல்லைன்னா குரங்கு இல்லாத போனா நாம போட்டுக்கணும் கோயந்தா ரோட்ல போடுவான். பிச்சை எடுத்தது எங்களுக்கு எல்லாம் துண்ணு வச்சு போயிடுவான். அந்த காலத்துல வந்து கூத்தண்ணி வாங்கி வந்து குண்டால மூடிடுவோம். அதான் குடிச்சு கிடப்போம். அந்த காலத்துல சாப்பாடு அரிசி இல்லைன்னா அரிசி நாங்க காய வச்சிடுவோம். அந்த கஞ்சி தண்ணி தான் எடுத்து குடிப்போம். எங்க அப்பா பண்ண வேலை, எங்க தாத்தா பண்ண வேலை, என் பாட்டி பண்ண வேலை எல்லாம் அந்த மாதிரி. அந்த காலத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க நெய் சோறு, நெய் இப்பதான் கொஞ்சம் நெய் என்ன பாக்குறோம், மூளை பாக்குறோம். அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு குள்ளநேரி அடிச்சா என் தாத்தா என்ன பண்ணுவாங்க, அப்படியே அரைச்சிட்டு இந்த தோட அப்படியே போட்டுடுவான், இந்த தோட அப்படியே போட்டுடுவான், இந்த தோட அப்படியே போட்டுடுவான், மூசை போட்டுடுவான். மூசை போட்டு ஒரு உப்பு ஒரு மிளகா போட்டு ஆக்கிடுவான். அவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு கை ஒரு காலை கடிக்க வேண்டியதுதான். என்ன இருக்கு இப்படி இல்லையா? இந்த மாதிரி ஆக்கி துண்டுறதா அந்த மாதிரி இல்லையா? இல்ல. ஆனா இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட் தான்ல. உப்பு ஒரு மிளகா போட்டேன்னு சொல்ல அது வேற டேஸ்ட் தாமா. அந்த காலத்துல என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. ஒரு கடையில் ஒரு காடையில் ஒன்றும் கிடையாது. கழனி பூமியில தான் நெல் வாங்கி வந்து இடிச்சு அரிசி போடிப்போம். கழனியில போய் நெல்லுக்கு வைப்போம். ஐயா கொஞ்சம் நெல் கொடு, அம்மா கொஞ்சம் நெல் கொடு. அந்த கழனியில நெல் கொடுப்பாங்க. நெல் கொடுத்துட்டா இடிப்போம். நெல் வாங்கி வந்து இடிப்பீங்க. இடிச்சிட்டு முரத்துல படிப்போம். பொடிச்சிட்டு பாத்திரம் போட்டு ஆக்குவோம். உடனே நெல் ஆக்கிட்டு அந்த சோறு எடுத்து காய போட்டுக்குவோம்.
ஒரு கல்யாண சத்திரம் ஆகும்னா ம் அந்த காலத்துல ம் ஒரு கல்யாண சத்திரம் ஆகும்னா ம் பிரியாணி கடிச்சோம் சரி, ம் கல்யாணம் சாப்பாடு நான் சொல்றேன் வெக்கப்படக்கூடாது. ம் ம் எச்சால பொறுப்போம் அந்த காலத்துல. அந்த காலத்துல அவ்வளவு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல. பஞ்சம் எச்சால சண்டை வாங்குவோம், எச்சால அடிச்சு அடி வாங்குவோம். ம் 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 அந்த சோறு எடுத்து வந்து ம் காய போட்டுடுவோம். காய போட்டுட்டு வாரி பயில வச்சுக்குவோம். வாரி வாரி துண்ணுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவு சாப்பாட்டுக்கு அவ்வளவு பஞ்சம் இல்ல. அந்த காலம் அந்த மாதிரி கூட ஆச்சு. சாப்பாடு இல்லைன்னா சோத்தால கூட ஆடிவாங்க. சாப்பாடுக்கு அவ்வளவு கஷ்டம் பண்ணலாம். இருக்கலாமா? மாதிரி ஒரு கிரேவி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி எப்படி இருக்குது பாரு. வாங்க, நீங்க கூட டேஸ்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கன்னிமாயா பாரு, ரொம்ப நாள் ஆச்சு சமைச்சிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு சமைச்சிருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்குது. இன்னைக்கு சாப்பிட முடியாம போச்சு என்னால. சாரா கேட்டு பாக்குறேன். வாங்கி வந்து கூட சாருங்க, வாங்கி வரல. அடடா, அதுவா சைட் டிஷ்கா? சைட் டிஷ்க்கு வாங்கி வந்து கொடுங்க. சாப்பாடு ஆக்குறேன், செஞ்சு காமிக்கிறேன். நீ வாங்கி வந்து கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, மனுஷன் நான் தோல் போவியா? இரு நல்லா காமிக்கலாம். அதான் தெரியுது, அடுப்பு ஆஃப் பண்ணதான் தெரியுது. எப்படி பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாலும் இப்ப வந்து போச்சு. எங்க தங்கச்சி ஒரு 2 நாள் செஞ்சு கொடுத்தேன். குழம்பு நல்லா இருக்குது அம்மா. அந்த கால குழம்பு இப்ப முடியாது. நாங்க கூட அந்த மாதிரி செய்யல. நாங்க வீட்டுக்கு போன கூட இந்த மாதிரி பண்ணல. தங்கச்சி சொல்றாங்களா? என் தங்கச்சி சொல்லுது, நான் செஞ்ச கூட இந்த மாதிரி இல்ல, நீ செய்யறது எப்படிதான் பண்ற, எப்படிதான் செய்ய. அது ஒரு 2 நாள் சாப்பிட்டுட்டு. சரியா, சூப்பரா சமைச்சு. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா சாப்பிட்டு போங்க. ஓகே, சோறாக போற வந்து சாப்பாடு கண்டிப்பா பாருங்க. கன்னியம்மா பாட்டி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோக்கு வந்திருக்காங்க. எங்காச்சும் பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. ரொம்ப பழைய அனுபவங்கள்லாம் ரொம்ப பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப அதிகமா ரொம்ப பத்திட்டோம். சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. கஷ்டம் ரொம்ப பட்டுட்டீங்க. இப்பதான் கொஞ்சம் கஷ்டம் இல்லாத கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது. அந்த காலத்துல எச்ச சோளத்து கூட சண்டை போட்டு சாப்பிட்டோம். இப்ப ரேஷன் கடை, அப்பெல்லாம் ரேஷன் கிடையாது. வெளியூர் தமிழ்நாட்டு வெளியூர் காட்டுல கொடுக்குறோம். அந்த மாதிரி இருந்து வாஞ்சோம். கைனில போய் படுத்துக்கோவோம். கைனி பெருக்கிடுவோம், துணியில பெருக்கிடுவோம், போட்டுடுவாங்க கித்தா. கோயந்த குட்டி லைனா படுத்துக்கோவோம். பாம்பு வந்தாலும் சரி, பள்ளி வந்தாலும் சரி, எது வந்து கடிச்சு போட்டாலும் சரி, ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு. அந்த மாதிரி இருந்து காத்தாடி கொடுத்து அந்த மாதிரி இருந்து வாய வச்சா எங்க அப்பா அம்மா கொஞ்சம் அப்படியே படிப்படியா வந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்களா? சரி. நம்ம எல்லாம் பார்த்தா 4 பேர் காரி துப்பிப்பாங்க. அந்த மாதிரி எங்க அப்பா அம்மா நிலைமை கெடுப்பிட்டு வந்தவங்க 16 பேர் வளர்த்தி ஆளாக்கி விட்டுட்டு போன பாரு. தேவம் யாரையும் இல்ல, சாப்பாடு யாரும் விட்டு போல. அவங்க 11 பேர் தெய்வம். இப்பதான் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. இப்பதான் விட்டுட்டு கை விட்டுட்டு விட்டாங்க. யாருமே இல்லாத. சரிங்க, ரொம்ப நன்றி. உட்காந்து கிடக்குறேன். சரி நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி.